90% ஆஃப் இந்தியன் உமன் அண்ட் 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து டிப்ரெஷன்ல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? டிப்ரெஷன் மட்டும் இல்ல, ஆர்த்ரைட்டிஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்னு இன்னும் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. பட் இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவங்க ஃபேமிலினால தான். அவங்க ரொம்ப நம்புற நேசிக்கிற ஹஸ்பண்ட்னால தான். அவங்க ரொம்ப வேல்யூ பண்ற கிட்ஸ்னால தான். இங்க நிறைய பேர் விமனை ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, அவங்க ஃபீலிங்கை வேல்யூவும் பண்றது இல்ல. தே ஃபீல் அன்ஹர்ட் அண்ட் அன்சீன். உங்களுக்காக எல்லாமே பண்ணாலும் தே ஃபீல் அன்அப்ரிஷியேட்டட். இதனால அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு சோகம், கோபம், ஒரு மாதிரி மிக்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே வருது. இந்த ஃபீலிங்ஸை அவங்க வேலிடேட் பண்றதும் இல்ல, அது அவங்க ஃபேமிலியும் கண்டுக்கிறது இல்லை. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ணி சைலண்டா ஆயிடும். இந்த சப்ரஸ்ட் இமோஷன் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. அவங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸும் வர ஸ்டார்ட் ஆகுது. இது அவங்க பாடியில இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வருது. ஸோ ப்ளீஸ் அஸ் அ உமன் உங்க ஹெல்த்தை நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் வாக், ஒரு 15 மினிட்ஸ் சைலன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஃபேமிலி நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பொண்ணுன்னா அவங்கள இழந்துட்டு தான் உங்களை பாத்துக்கணுமா? கொஞ்சம் அவங்கள நீங்க பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணலாமே. இனிமையாச்சும் பண்ணலாமா?